வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பதாக மோசே அவர்களுக்கு கொடுத்த அநேக பிரசங்கங்களை குறித்து வாசிக்கின்றோம். உபாகமம் 1 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும்போது, சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து 2 வசனத்தின் கடைசி பகுதி, யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியில் வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன என்று நாம் பார்க்கின்றோம். இந்த 1 அதிகாரத்தில் மோசேயின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கடந்த காலங்களில் கானான் பக்கத்தில் வந்த பிறகும் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்கள் என்பதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகின்றார். இதுதான் நடைபெற்றது என்று மோசே சொல்லுகின்றார். 6 வசனத்தை வாசிக்கும்போது, ஓரேபிலே நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே எமோரியரின் மலை நாட்டுக்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் இருக்கிற கானான் தேசத்திற்கும் லீபனோனுக்கும் ஐப்பராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஓரேப் என்பது சீனாய் மலைக்கு இன்னொரு பெயராய் இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இங்கிருந்து புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். 8 வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். நண்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை மிகவும் தெளிவாய் இருந்தது. ஆண்டவருடைய நேரம் வந்துவிட்டது. அவர் இப்பொழுது இஸ்ரவேலை கானானுக்குள்ளே கொண்டு போக திட்டமிட்டு விட்டார் என்று அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு தலைவரை இதற்காக ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆகவே 19 வசனத்தில் வாசிக்கிறது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கட்டளை பெற்றுக்கொண்டு ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டுக்கு எதிராக பயங்கரமான பெரிய வனாந்திர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயா என்ற இடத்தில் வந்து சேர்ந்தார்களாம். இந்த காதேஸ் பர்னேயாவில்தான் கானான் தேசத்தை போய் உளவு பார்க்கும்படியாக சில உளவாளிகளை மோசே அனுப்பினார். அவர்கள் திரும்ப வந்து கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் நல்ல தேசம் என்றுதான் சொன்னார்கள். 25 வசனத்தில் வாசிக்கிறது போல, அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள் என்று மோசே ஞாபகப்படுத்துகின்றார். ஆனால் என்ன நடைபெற்றது? 26 வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்களாம். நண்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை விட உயரமாகவும் தங்களை விட பலமாகவும் இருந்த அம்மோரியரை குறித்து பயந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய குறுகிய பலத்தின் மேல் கவனத்தை செலுத்தினார்கள். ஆனால் மோசேயோ ஆண்டவருடைய மிகப்பெரிய பலத்தின் மேல் தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அப்பொழுது முயற்சி செய்து பேசினார். 29 வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள்,
உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசே அவர்களுக்கு சொன்னார். ஆனால் மோசேயின் வார்த்தைகளை அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவில்லை. 33ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள் என்று மோசே சொல்லுகின்றார். நண்பர்களே, இந்த உபாகமம் 1ஆம் அதிகாரம் நீங்களும் நானும் கூட நம்முடைய வனாந்தர பிரயாணத்தில் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. பாருங்கள், நமக்கும் சவால்கள், கஷ்டங்கள், நம்முடைய சொந்த பலவீனங்கள், நமக்கு எதிரான எதிர்ப்புகள் எல்லாம் வரும். ஆனாலும் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் எல்லா யுத்தங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நமக்காக கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்த பந்தய பொருளை நினைத்து அதற்கு நேராய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்ய சொன்ன காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலும் நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டேதான் இருப்பார். ஆகவே நம்முடைய குறைவுகளை எண்ணி பார்ப்பதற்கு பதிலாக ஆண்டவருடைய பலனையும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் திட்டத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து போனார்கள். 34ஆம் வசனத்தில் மோசே அவர்களுக்கு சொல்லுகிறது போல, ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னாராம். இந்த வாய்ப்பை இழந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்தில் வந்து, நாங்கள் பாவம் செய்தோம், இப்பொழுது நாங்கள் போய் இந்த எமோரியரை துரத்திவிடப் போகின்றோம் என்று தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனார்களாம். அப்பொழுதே மோசே அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார். ஆனால் அவர்கள் மோசேக்கு செவி சாய்க்காமல் யுத்தம் செய்ய புறப்பட்டு போய் தோல்வியடைந்து திரும்ப வந்தார்கள். மோசே அதை 45ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது மோசே என்ன நடந்தது என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாயிருந்தீர்கள் என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, இது ஒரு விசுவாசிக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கின்றது. காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவது பிரயோஜனமற்றது. இன்று கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை ஒரு விசுவாசி செய்கின்றார். ஆகவே ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட தினந்தோறும் போராட்டங்கள் மத்தியிலும் தொடர்ந்து போவதே ஒரு விசுவாசியின் நோக்கமும் தைரியமுமாயிருக்கின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.